தரமா ஒரு வெள்ளை சால்னா என்னோட ஸ்டைல்ல சீக்கிரமா செஞ்சிடலாம். இட்லி, தோசை, இடியாப்பம், பூரிக்கலாம் இதுதான் பெஸ்ட் காம்போன்னு சொல்ற மாதிரி இருக்கும். பெட்டு வைக்கிறங்க, இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபுல் டேவும் ஆஹா நம்ம கையிலயும் இவ்வளோ வித்த இருக்கான்னு நீங்களே நினைப்பீங்க. அம்புட்டு ருசியா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு மிக்சி ஜாரில் அரை கப் துருவன தேங்காய், 5 பல் பூண்டு, பாதி விரல் சைஸ் இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், 4 புதினா இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 8 முந்திரி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா, இது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா மையா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய், சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தூளாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. இது கூட 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு நீங்கள் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 2லேருந்து 3 கப் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த சால்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். குக்கரை க்ளோஸ்